2026 இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு தயாராயிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் பெற்றோர்கள் எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கான சரியான கல்லூரியை தேர்ந்தெடுக்கிற இந்த பயணத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சென்னையைச் சேர்ந்த மாதா இன்ஜினியரிங் காலேஜ். இதோட டிஎன்ஏ கோட் 1411. இந்த காலேஜை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட மிக முக்கியமான ஒரு தகுதியை முதல்ல பார்த்திடலாம். அதுதான் இந்த B+. இந்த B+ அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம நேஷனல் லெவல்ல காலேஜோட தரத்தை செக் பண்ணி கொடுக்கற NAAC அமைப்பு வழங்குற ஒரு அங்கீகாரம். இது 2029 வரைக்கும் செல்லுபடியாகும். அதாவது வர்ற பல வருஷங்களுக்கு இந்த கல்லூரியோட தரம் உறுதி செய்யப்பட்டிருக்குன்னு அர்த்தம். சரி, முதல்ல இந்த கல்லூரியோட அடிப்படை அடையாளங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கல்லூரி 1998ல தொடங்கப்பட்ட ஒரு சுயநிதி கிறிஸ்தவ சிறுபான்மை கல்வி நிறுவனம். சென்னையில குன்றத்தூர்ல இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேஷன்ல இயங்கிட்டு வருது. நீங்க மறக்காம நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் இதோட டிஎன்ஏ கோட் 1411. அடுத்து, ஒரு காலேஜ்ல சேரத்துக்கு முன்னாடி நாம கண்டிப்பா பார்க்க வேண்டியது அதோட அங்கீகாரங்கள் மற்றும் தரச்சான்றிதழ்கள். வாங்க அத பார்க்கலாம். சூசைய பீட்டர் கல்வி அறக்கட்டளையால 1998ல ஆரம்பிக்கப்பட்ட இந்த காலேஜ் 2024ல NAAC B+ கிரேட் வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்ல, 2025ல புதுசா இனோவேஷன் மற்றும் ஸ்டார்ட் அப் பாலிசியும் கொண்டு வந்திருக்காங்க. இது காலேஜோட தொடர்ச்சியான வளர்ச்சியை காட்டுது. சுருக்கமா சொல்லணும்னா 2 முக்கியமான அங்கீகாரங்கள் இருக்கு. ஒன்னு NAAC கிட்டேந்து வாங்கின B+ கிரேட், இன்னொன்னு அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு அதாவது AICTEயோட அப்ரூவல். இந்த ரெண்டுமே கல்லூரியோட நம்பகத்தன்மைக்கு ஒரு பெரிய ஆதாரம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வருவோம். இந்த காலேஜ்ல என்னென்ன இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இளங்கலை பட்டப்படிப்புல அதாவது BE B.Techல ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்றதுக்கு மொத்தமா 11 பிரான்ச்சஸ் இங்க இருக்கு. இந்த 11 பிரான்ச்சஸ்லயும் சேர்த்து டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலமா மட்டும் நிரப்பப்படுற மொத்த சீட்களின் எண்ணிக்கை 360. இங்க என்னென்ன பிரான்ச்சஸ் ஆஃபர் பண்றாங்கன்னு பாருங்க. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி மாதிரியான கோர் பிரான்ச்சஸ்ல இருந்து இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் வரைக்கும் பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இவங்க அறிமுகப்படுத்தி இருக்கிற புது யுக படிப்புகள். 2022ல பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், 2023ல AI அண்ட் டேட்டா சயின்ஸ், அப்புறம் 2024ல AI அண்ட் மெஷின் லேர்னிங்னு அடுத்தடுத்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது டெக்னாலஜி உலகத்தோட மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை தயார் பண்றத காட்டுது. படிப்பு ஓகே, ஆனா படிச்சு முடிச்சதும் வேலை கிடைக்குமா? இதுதான் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் இந்த காலேஜோட சாதனைகள் பத்தி பாப்போம். டிஎன்ஏக்கு இந்த காலேஜ் கொடுத்த அதிகாரப்பூர்வ டேட்டா படி இவங்களோட பிளேஸ்மெண்ட் ரேட் 86%. இது உண்மையிலே கவனிக்க வேண்டிய ஒரு நல்ல நம்பர். இந்த வேலைவாய்ப்புகளை கொடுக்கறதுக்காக 150க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இவங்களோட கேம்பஸ்க்கு வந்திருக்காங்க. இதோட விளைவா இதுவரைக்கும் 2000க்கும் மேற்பட்ட வேலைக்கான ஆஃபர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைச்சிருக்கு. கல்லூரியோட சில சாதனைகளை பாருங்களேன். இங்க படிச்ச மாணவர் M. ராஜ்குமார் பயோடெக்னாலஜி துறையில அண்ணா யூனிவர்சிட்டியோட தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கார். அது மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர் சொசைட்டி ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து சிறந்த மாணவர் கிளை அப்படிங்கிற விருதையும் இந்த காலேஜ் வாங்கியிருக்கு. இதெல்லாமே இங்க இருக்கிற கல்வியோட தரத்துக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. சரி, படிப்பு வேலை எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும், அங்க என்னென்ன வசதிகள் இருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். பெற்றோர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஹாஸ்டல் வசதி. இங்க பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் தனித்தனியா ஹாஸ்டல்ஸ் இருக்கு. அது போக கேம்பஸ் உள்ளேயே மெடிக்கல் சப்போர்ட்டும் கிட்டத்தட்ட 1000 பேர் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய பெரிய கேண்டீனும் இருக்கு. டிரான்ஸ்போர்ட்டுக்கு சென்னை முழுக்க 30க்கும் மேற்பட்ட காலேஜ் பஸ்ஸுகள் இருக்கு. ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இன்டோர் அவுட்டோர் கிரவுண்ட்ஸ், ஏன் பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் தனித்தனி ஜிம் கூட இருக்கு. காலேஜுக்கு பக்கத்துல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் பல்லாவரம் சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. வழக்கமான படிப்பு மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸோட புது யோசனைகளை ஊக்குவிக்கவும் அவங்கள தொழில் முனைவோரா மாத்தவும் மாதா சென்டர் ஃபார் இன்னோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு தனி மையமே இங்க செயல்படுது. கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்ஸ் அதாவது கல்வி உதவித்தொகை பத்தி இப்ப பாப்போம். இங்க பாத்தீங்கன்னா அரசாங்கம் கொடுக்கற முதல் பட்டதாரி SC, ST, BC, BCMC ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்குது. அதுபோக காலேஜ் ட்ரஸ்ட் சார்பில் இருந்தும் மெரிட் அடிப்படையிலையும் தேவைப்படுறவங்களுக்கும் ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்கறாங்க. ஏன், இங்க படிச்சு முடிச்ச முன்னாள் மாணவர்கள் கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உதவி பண்றாங்க. ஆஹா, சென்னையில ஒரு நல்ல உறுதியான அங்கீகாரத்தோட ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் தேடிட்டு இருந்தீங்கன்னா
மாதா இன்ஜினியரிங் காலேஜ் உங்க லிஸ்ட்ல இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான சாய்ஸ். இங்க நாங்க பகிர்ந்துகிட்ட தகவல்கள் எல்லாமே இந்த பகுப்பாய்வு செஞ்ச நேரத்துல கல்லூரியோட அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் மற்றும் நம்பிக்கையான அரசாங்க போர்ட்டல்கள்ல இருந்து எடுத்ததுதான். இன்னும் பல இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தி தெரிஞ்சுக்க ProfSamComக்கு வாங்க. உங்க 12ஆம் வகுப்பு முதல் இன்ஜினியரிங் வரையிலான முடிவுகளுக்கு உண்மையான ஒரே வழிகாட்டி.